அதே போல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் 8 மாதம் இருந்த வறட்சி இருக்கு இல்லையா, கையை வறுத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேதனை இருந்ததல்ல, இதெல்லாம் மாற்றி ஒரு செழிப்பின் காலத்தில் 9வது மாதத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதை யாருக்கு ஆண்டவர் தருகிறார்? நீங்கள் நல்லா செழிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். வருமானத்தில் செழிப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிப்பு, பிள்ளைகள் படிப்பில் செழிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். வியாபாரத்தில் ஒரு செழிப்பு, உங்கள் ஜெப வாழ்க்கையில் ஒரு செழிப்பு, ஊழியத்தில் செழிப்பு. இன்னும் சத்தமாக சொல்ல, எதெல்லாம் எனக்கு வறட்சியாய் காணப்பட்டதோ என் ஆண்டவர் இன்னைக்கு அபிஷேகத்தை ஊற்றி ஆமென் சொல்லுங்களேன். அதனால ஒரு செழிப்பை நான் கண்டிப்பாய் பார்க்க போகிறேன். சங்கீதம் 92 சங்கீதம் 13 பார்க்கும்போது எல்லாரும் வாசிங்களா, ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் நல்லா செழிப்பீர்கள், உங்கள் முகம் செழிக்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எடுக்கிற காரியமெல்லாம் செழிக்கும். நீங்கள் ஒரு வறண்ட நிலையில், வறட்சியான சூழ்நிலையெல்லாம் இந்த மாதம் இருக்க மாட்டீங்க. ஒரு செழிப்பு இருக்கும். அந்த செழிப்பு என்று பார்க்கும்பொழுது செல்வம், ஆரோக்கியம், மனதில் சந்தோஷம், ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதம் எல்லா விதத்திலையும். படிப்பெண் எடுத்துட்டாக்கா, எடுக்கிற காரியம் என்று எடுத்தால் ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதம் 92 சங்கீதம் 13 சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். பிரகாரம் என்பது ஆலயத்திற்கு வெளியே இருக்கிறதான வெளி, திறந்த வெளி பகுதின்னு சொல்லலாம். பலியிடுவதற்காக அது வழியாக உள்ள நுழைந்து உள்ள போய் பலியிடுவதற்குரிய ஒரு ஸ்தலம்னு சொல்லலாம். வெளி பிரகாரம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ என்ன இந்த வாக்கு தத்துவ அர்த்தத்தை புரிஞ்சுக்க, உள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னா வெளியே நல்லா இருப்பீங்க. சத்தம் வரலையோ? 4 விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். 1, நீதிமான் என்ன செய்வான்? செழிப்பான். 2வதாக பாருங்க, கர்த்தரை நம்புகிறவங்க செழிப்பாங்க. 3வது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். 4வதாக, நீங்கள் நல்ல வழியில், உண்மையான வழியில் நடப்பீர்களானால் உங்கள் கூடாரம் செழிக்கும். அதாவது உங்கள் வீடு செழிக்கும். எல்லாம் கையை ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பாங்க. இப்போ நல்லா புரிந்துக்கோங்க வசனத்தை. உள்ள வந்து கர்த்தருக்காய் நிற்கிறவங்க வெளியே நல்லா இருப்பீங்க. நான் மனதார வாழ்த்துக்கிறேன். எல்லாரும் எழும்பி நிற்போமா? எழும்பி